வணக்கம் 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 தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் நல்லா சூப்பராக இருக்கிறோம். இன்றைக்கு ஒரு நல்ல இரவு பொழுதில் நாங்கள் இன்றைக்கு கூழ் காய்ச்சுவோம் கொண்டிருக்கிறோம். இலங்கையின் யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான கூழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு முந்தி ஊரில் இருக்க ஐயாண்ட அம்மாண்ட அப்பா காய்ச்சி தந்தவர். நான் வெஜிடேரியன் அந்தபடியாக ஐயா எனக்கு புரிம்பா ஒவ்வொரு கூழ் வைக்கையும் புரிம்பாக்கு வச்சு தருவார். அதுக்கப்புறம் நான் 2 தரம் ஸ்ரீலங்காவுக்கு போயிட்டேன், ஒரு காலம் குடிக்கல. இந்த வீட்டுக்காரர் தான் கூழ் காய்ச்சப்புறம் எனக்கு கூழ் காய்ச்ச தெரியாது, சாப்பிட தெரியும் நல்லா. வாங்க பார்ப்போம் அப்படி கூழ் காய்ச்சுறாரு. வீடியோவுக்கு போகிறாக்கு முன்னால் உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறீங்களா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்திட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அமர்த்திட்டு வீடியோவை பாருங்க. மற்றது இன்னொரு விஷயம், நீங்கள் அங்கே வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு சொன்னால் மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. நீங்கள் ஷேர் பண்ணினா தான் எங்களுக்கு மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வருவினம். அப்படி மோர் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால் தான் எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். என்னென்னா இவ்வளோ பேர் பார்க்கணும், நாங்கள் நல்லா வீடியோ போடணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு உத்வேகமாக இருக்கும். அதே மாதிரி நல்ல விஷயமோ ஹொட்ட விஷயமோ வீடியோவுக்கு கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அல்லது உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணுமென்று சொன்னாலும் எங்களுக்கு தெரிஞ்சால் நாங்கள் போடுவோம். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமென்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸுக்கோ கமெண்ட் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். கூழுக்கு முதல்ல என்னென்ன வேணுமென்று பார்ப்போம். மரவள்ளிக்கிழங்கு, மிக்ஸ்ட் வெஜிடேபிள், முருங்கக்காய், பீன்ஸ் அண்ட் பைத்தங்காய், பீஸ், பிளாக்கொட்டை, இதுவும் பீன்ஸ் அண்ட் பைத்தங்காய். ஒன்று ஃப்ரோசன், இன்னொன்று ஃப்ரெஷ் ஒன். தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டு இருக்குது. இதுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பைத்தங்காயும் பீன்ஸையும் போட்டு முதல்ல அவிய விடுவோம். மசாலா அடிக்கிறதுக்கு மிளகு, உள்ளிப்பல் ஒரு 4 கூடு, மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள், இப்போ இது எல்லாத்தையும் போட்டு இடித்து மசாலாவாக்குவோம். மசாலா ரெடி ஆகிட்டுது. இதுக்கு இப்போ முருங்கங்காயையும் பிளாக்கொட்டையும் போட்டு அவிய விடுவோம். மரவள்ளிக்கிழங்கையும் மிக்ஸ்ட் வெஜிடேபிளையும் போட்டு அவிப்போம். அதோட ஃப்ரோசன் பீஸையும் ஃப்ரோசன் பீன்ஸையும் சேர்த்து போடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி காணாது, தண்ணியை கொஞ்சம் கூட விடுவோம். அளவாக உப்பையும் போடுவோம். முடியல் மாவுக்கு தண்ணியை கொஞ்சம் விட்டு கலக்கி கொஞ்ச நேரம் ஊற விட வேணும். அப்போ தான் அந்த கயர்த்தன்மை போகும். கொஞ்சம் அளவுக்கு தக்கதான் உரைப்பாக போட வேணும். உங்களுக்கு கூட வேணும்னா கூட போடுங்க, குறைய வேணும்னா குறைச்சி போடுங்க.
இப்போ எங்களுக்கு தண்ணி காணாத நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி விடுறோம். இன்னொரு சட்டிக்கு மீன்ன்றாலும் போட்டு அவிய விட அப்புறம் நீங்கள் வேணுமெண்டா நண்டு கனவை இன்னமும் போடலாம். இதுக்கும் கொஞ்சம் புல் போட போகிறோம், அப்போ தான் வெடுக்கு போகும். இன்றைக்கு 2-in-1 கூழ் செய்ய போகிறோம். 1 வெஜிடபிள் கூழ், 1 மீன் போட்ட கூழ். அதெல்லாம் நாங்கள் அரைவாசி எடுத்து புரிம்பா வைக்க போகிறோம். மீன் அவிஞ்சிட்டு அதாலே அதை எடுத்து வடிக்க போகிறோம். அடுத்த அடுப்பில் வெஜிடபிள் கூழும் வச்சுட்டோம். இப்போ இடித்து வச்சிருக்கிற சரக்கை போட போகிறோம் 2 கூழுக்குள்ளே. இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சிருக்கிற மீனை என்றாலையும் போடலாம். அளவுக்கு தக்கதாக தண்ணியை விட்டு கொள்ள வேணும். ஒடியல் மாவை வடித்து ஊற்றுவோம், அப்போ தான் அதில் இருக்கிற கசப்பு தன்மை போகும். இப்போ எல்லாம் அவிஞ்சிட்டு தான் அதால் கீரி எடுத்து போடலாம். கீரை போட்டு கொஞ்ச நேரத்தில் ஒடியல் மாவை போடலாம். ஒடியல் மாவை போட்டு கலக்கின உடனே புளியையும் விடணும், ஏன்னா ஒடியல் மாவுக்கு தடிச்சிடும். மிக்ஸ் பண்ணி கொண்டிருக்கணுமே, ஒடியல் மாவு போட்டு நாங்கள் குயிக்லி தடிச்சிடும். கூழ் சூப்பராக தடித்து வந்துட்டு இனி இறக்கலாம். கூழ் காய்ச்சி முடிஞ்சது. சைவக்கூழ் அசைவக்கூழ் ரெண்டும் ரெடி. பார்க்கவே நல்லா இருக்குது. இனி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்காண்டு.